Zerodha ஃபவுண்டர் நிதின் கமத் 1000 கோடிக்கு மேல earn பண்ணி வச்சிருக்காரு. இதற்கெல்லாம் காரணம் கம்பவுண்டிங் எஃபெக்ட். நம்ம Zerodhaவோட சக்சஸ் ஸ்டோரியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது நிதின் கமத் அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு ட்ரேடரா ஆரம்பிச்சவர். ஆனா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல எக்ஸாக்டா சொல்ல போனா அப்படின்னா 2.5 மில்லியன் யூஎஸ்டிக்கு வந்துட்டு இப்போ சொந்தக்காரராக இருக்காரு. இதற்கெல்லாமே காரணம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன கம்பவுண்டிங் எஃபெக்ட். அதே மாதிரி இன்னொரு சக்சஸ் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்தியை பாருங்க. அவரோட வைஃப் சுதாமூர்த்தி கொடுத்த ஜஸ்ட் 10,000 வச்சு தான் அவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு $multi-billion கம்பெனியை அதை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கும் காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். இப்போ வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தோணும் கம்பவுண்டிங் எஃபெக்ட் அண்ட் இந்த மாதிரி மில்லியன்ஸ் டாலர்ஸ் அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கனே, அப்போ அந்த கம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். கம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. அதாவது வட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. அது என்னன்னா நம்ம ஒரு நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அவங்களோட ஷேர் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது மூலமாக அவங்களோட கம்பெனிக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் வரும். லைக் அவங்க ஒரு கம்பெனி வந்து போன இயர்ஸ் இருந்ததோட வந்து இந்த முறை வந்துட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் இருப்பாங்க, நிறைய வந்துட்டு க்ரோ ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கிற ஷேர்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆக அந்த ஷேர்ஸோட வேல்யூஸும் க்ரோ ஆகும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இப்போ நம்ம 2025 இருக்கோம், நம்ம இமேஜினேஷனுக்கு 2015 இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 2015 உங்ககிட்ட 1 லட்சம் காசு இருக்கு. அந்த டைம்ல ஒரு நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி அப்படின்னா டைட்டான். அந்த டைட்டான் கம்பெனியோட ஒரு ஷேரோட மதிப்பு கிட்டத்தட்ட 330 ரூபாய். எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 330.82 ரூபாய். அப்போ நீங்க அந்த கம்பெனியில 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க கையில வந்துட்டு எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 302.65 ஷேர்ஸ் வந்து உங்க கையில இருந்திருக்கும். இப்போ 2025 அந்த கம்பெனி பெரிய ஒரு growth கண்டு இருக்கு. அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் இப்போ 2025 எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா 3079.35 ரூபாய். இப்போ நம்ம கையில வந்துட்டு நம்ம 2015 இன்வெஸ்ட் பண்ணதால நம்ம கிட்ட 302 ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஷேரை வந்து இப்போ 2025 நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இப்போ நமக்கிட்ட 9,34,594.47 ரூபாய் வந்துட்டு கையில இருக்கும். இதுதான் வந்துட்டு கம்பவுண்டிங் எஃபெக்ட். அதாவது நம்ம லாங் டேர்மா வந்துட்டு ஒரு கம்பெனி மேல நல்லா growth ஆகிட்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றது மூலமாக நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ எங்களோட ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல வந்துட்டு நீங்களும் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் மார்க்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீடைல்ஸை நாங்களே சென்ட் பண்றோம்.